ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வேறு லெவலில் வர்த்தியாக இருக்கும். அதே அளவுக்கு சூப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். நம்ம ஹீரோவோட நெக்ஸ்ட் டார்கெட் யாராக இருக்கும், நெக்ஸ்ட் சீசனை பார்க்கணும் நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போனால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. நம்ம ஹீரோவோட அந்த கக்னீர் வெப்பன் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் டேமேஜ் பண்ணுது. அதை மீறியும் நம்ம ஹீரோ அதை கையில் ஹோல்டு பண்ணியிருக்கான். பட் அந்த வெப்பனும் அந்த அளவுக்கு ஒர்த்தியாக தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஏஞ்சலை டெஸ்ட்ராய் பண்ணவும் அவ ஷாஷா ஊதுறா. அது ஏஞ்சல் சமனாக மாட்டேங்குது. பார்த்தா ஆக்கரினாவே டெஸ்ட்ராய் ஆயிருது. கக்னீரோட பவரை லைட்டாக யூஸ் பண்ணதுக்கே அவன் ஆக்கரினா உடஞ்சிடுச்சு. வேற எதுவும் ட்ரிக்ஸ் வச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பனை உடைக்கிற அளவுக்கு ஒரு வெப்பன் கிடையாதுன்னு மைக்கேல் சொல்ல. இது ஒரு ஜெனசிஸ் கிளாஸ் பியர்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்லை, ஃபர்ஸ்ட் நீ ஒரு லெவல் 9000க்கு மேலன்னு சொன்ன, இப்போ உன் கையில ஜெனசிஸ் கிளாஸ் வெப்பன் இருக்குன்னு சொல்றியா? கடவுள்களையா அழிக்கிற அளவுக்கு இருக்கிற வெப்பனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லதான். எப்படியோ நீ அந்த ஏஞ்சலை டெஸ்ட்ராய் பண்ணிருக்க, பட் என் ஷீல்டு ஒன்று தடுக்கும் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஷீல்டு இதை தடுக்கான்னு பாத்துருவோமான்னு நம்ம ஹீரோ அவன் ஷீல்டை அட்டாக் பண்றான். கன்னியரோட பவரை அந்த ஷீல்டால கூட அப்சர்வ் பண்ண முடியாம ஷீல்டு நொறுங்கி இருக்க வாய்ப்பே இல்லை, இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு ஹியூமன் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். நீ ஒரு மேஸ்ட்ரோவா அப்படின்னு நம்ம கேட்கறான். மேஸ்ட்ரோனா என்ன நான் தான் தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்லவும். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இந்த வேர்ல்டுக்கு நீ டேஞ்சர். சரி எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம அங்க இருந்த டெலிபோர்ட் ஆயிரலாம், போய் ரிப்போர்ட் பண்ணா போதும், நம்ம மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஒரு ஃபெதரை எடுத்து டெலிபோர்டேஷனை ஆக்டிவேட் பண்ணா அது ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. திரும்ப அவன் அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கறான். பட் அது ஒர்க் ஆகல. டெலிபோர்டேஷன் டவருக்குள்ள ஒர்க் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு மேஜிக்குமே கிடையாது அப்படின்னு மைக்கேல் சொன்னா. இல்லையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் சொல்றது டெக்னிக்கலி ரைட். டெலிபோர்டேஷனை ஜாமிங் பண்ற மாதிரி நான் என் ஒரிஜினல் ஸ்பெல் கிரியேஷனை போட்டிருக்கேன். டஞ்சன்ஸ் டெலிபோர்டேஷன் ட்ராப்பை ரிசர்ச் பண்ணி நானே இதை கண்டுபிடிச்சேன்னு இலையை சொல்றேன். டவருக்குள்ளதான் இருக்காங்க சார், ஹார்டி ரொம்பவே ஸ்ட்ராங், அவர் ஒன்னு தடுப்பாரு அப்படின்னு சொல்லி மைக்கேல் சிரிக்கிறான். வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், எல்லாரும் இப்போ உள்ள வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட டீம் அவங்க தோக்கடிச்ச எல்லா ஒயிட் நைட்ஸையும் உயிரோட இப்ப கொண்டு வராங்க. தோத்துட்டாங்கிறத அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிறத ஜாக்கும் நோட்டீஸ் பண்றான். மாஸ்டர் லைட் உங்களோட கையின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. எனக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ நீ தப்பிக்கிறதுக்கு ஹோப் இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும். நான் உங்களோட ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ணிருந்தேன். இந்த எல்ஃப் நேஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதை கேப்சர் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். இந்த எல்ஃப் நேஷனுக்கு நீங்க அரசராகலாம் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லவும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீ நினைச்சியா? எனக்கு தேவையானது என்னோட ரிவெஞ்சும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் உங்களை கொலை பண்ண வேண்டிய அந்த ஆளுங்கள்ல நான் இல்ல, சோ உங்க ரிவெஞ்ச் பிளான்ல நான் வரமாட்டல அப்படின்னு மைக்கேல் கேட்கறான். அப்ப என்ன சாக விட போறீங்களான்னு ஷாஷா கேட்கவும். அதை நீ எதனா உன் தலையில எடுத்துக்கிட்ட, எனக்கு முதல்ல இருந்தே உன்னை பிடிக்காது, உன்னை லவ் பண்றேன், நான் சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். மாஸ்டர் லைட் உங்களுக்காக நான் வேணா இவ்வளவு கொண்டுட்டுமா அப்படின்னு மைக்கேல் கேட்கறான். சரி ஓகே, நான் மேல கை வைக்கல நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் மை லார்ட் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஏலே இவனை இழுத்துட்டு போ நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மொமெண்ட்டுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன், சாவா அவ்வளோ ஈஸியில இருக்காது அப்படின்னு இலையை சொல்றான். மாஸ்டர் லைட் எவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன எதுவோ பண்ணிடாதீங்கன்னு மைக்கேல் சொல்றான். அவரை கடவுளா வழிபடுறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன்னு மைக்கேல் சொல்லுவோம். பேசுறதுனால மட்டும் அது பத்தாது, உன் மொத்த பாடியவும் அவரை கடவுளா ஏத்துக்கிட வைக்கிறேன் அப்படின்னு இலை சொல்லுவான். அவன் பயந்து அங்க இருந்து ஓடுனா. ஸ்ட்ராட்டஜிக் கிளாஸ் பெல்ல வச்சு அவனை பிடிச்சிருந்தா. அது ஜஸ்ட் சாதாரண ரோட்ஸ் மட்டும் கிடையாது, அதுல முள்ளோ இருக்கு. உன்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மூளையில இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நோசிஸ் பெல்ல யூஸ் பண்ணி அவனோட மொத்த மெமரியும் அவ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது நீ தான் நம்ம ஹீரோ சொல்லவும். லைட் நம்ம ஒன்னா இருந்த காலத்துல யோசிச்சு பாரு, நான் அவங்கள எவ்வளவு பாசமா இருக்கேன். அடுத்தப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சலாம் சமாதானப்படுத்திருக்கேன். யாரும் உன்னை புள்ளி பண்ணும்போது கூட நான் தானே காப்பாத்துவேன் அப்படின்னு கேட்க. அதெல்லாம் உண்மை இல்ல, ஃபேக்குன்னு நீ தானே என்ன கொல்ல ட்ரை பண்ணப்போ சொன்ன நம்ம ஹீரோ கேட்டா. வேற என்ன பண்றது, லீடரா இருந்த அந்த ட்ராக்கோ தான் என்ன மிரட்டினா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, என்னோட ஃபால்ட் கிடையாது. லைட் உனக்கும் என் மேலே க்ரஷ் இருந்துச்சுல எனக்கு தெரியும், எனக்கும் அவன் மேலே க்ரஷ் இருக்கு, எனக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்க, கொல்ல மட்டும் செய்யாத அப்படின்னு ஷாஷா சொல்லவும். இங்க ஆவையோக்கி டென்ஷன் ஆகிறா. நீ பண்ண தப்பன்னு உணரல, அதுக்குள்ள மாஸ்டர் கூட இருக்கலான்னு பாக்குறியா? உன்னை திரும்ப திரும்ப கொன்னு திரும்ப ஹீலிங் பண்ணி திரும்ப கொன்னாலும் யாத்திரை அடக்காதுன்னு ஆவையோக்கி சொல்லவும். ஆவையோக்கி அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். சரின்னு அவ்வளோ அமைதியாகிறா. நான் உன்னை கொல்ல மாட்டேன், என் பவர்ஸையும் நான் இன்னும் ஃபுல்லா யூஸ் பண்ண கத்துக்கிடல, அது வரைக்கும் தாங்க முடியாத பெயினை நீ அனுபவிச்சுட்டே கிடப்ப. காரோ உனக்காக வெயிட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து டார்ச்சரை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். கொடுக்க மறந்துட்டேன், இந்த உன்னோட ஆரோன்னு. அவ காலில் எக்ஸாக்ட்லி எங்க குத்தினாலோ அதே இடத்துல நம்ம ஹீரோ அவ காலில் ஆரவை குத்திருந்தான். இப்ப மெரா வந்துட்டு அவளோட மான்ஸ்டர்ஸ் வச்சு இவ்வளவு முழுங்கிருத்தா. எல்லாரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் பண்றாங்க, அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஷாஷா கேட்கவும். கொன்னு சித்திரவதை பண்ணி தான் அவன் ஹாப்பினஸ் அடைவியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ இப்ப அப்படியே டயர்டாகி கீழே விழுறான். அவன் மயங்கி போறதுக்கு முன்னாடி சோல் சீல் ஆக்டிவேட் கோட் 9999 அப்படின்னு சொல்லவும். அவனோட வெப்பனும் சீல் ஆயிருது. நைட்டுக்கு எதுவும் ஆகாதுல்ல நாசனா கேட்கறா. எனக்கு தெரியல அப்படின்னு எலே சொல்றா. 3 வருஷம் இந்த அன்லிமிட்டட்
அன்லிமிட்டட் காச்சாவை நம்ம ஹீரோ ரோல் பண்ணதுல எக்ஸ்ட்ரா ரேரிட்டி கார்டில் தான் நம்ம ஹீரோக்கு இந்த வெப்பன் கிடச்சிருக்கும். அந்த வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்ததுனால மற்ற 4 பேருக்கோட ஹெல்ப்போட சேர்ந்து தான் நம்ம ஹீரோ அதை சீல் பண்ணி வச்சிருந்திருப்போம். மாஸ்டர் அதில் இன்னைக்கு ஒரு சீலை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவரோட பாடியில் அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கும்னு எனக்கு தெரியல. அதுக்கு நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணணும் அப்படின்னு எல்லை சொல்றா. மே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். மாஸ்டர் லைட் கண் முழிச்சிட்டீங்க வாங்கிட்டாங்கன்னு மே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அபஸ்ல நீங்க அழுறதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உங்களோட ரிவெஞ்ச் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிஞ்சுதானா. இப்போ உங்களை நம்பி ஒரு கிங்டம் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எங்களையும் ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு மே சொல்றா. இங்க அந்த எல்ஃபோட கிங்டம் தான் காமிக்கிறாங்க. ஒயிட் நைட்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்றான். 2 நாள் ஆயிடுச்சு, எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. அவங்க இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஹார்டி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா அவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கோயின் சொல்றா. அப்ப இன்னொருத்த ஓடி வந்துட்டு டிராகன்ஸ் வந்துட்டு இருக்கு 100 எண்ணத்துக்கும் மேல வருது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றான். இலைதான் டிராகன்ஸை வழி நடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கா. மக்கள் யாரையும்லாம் அவங்க அட்டாக் பண்ணல. ஸ்ட்ரைட்டா கோயின் இருக்கிற பேலஸ் கிட்ட அவங்க போறாங்க. எல்லாரும் மைண்டுக்குள்ளேயோ டைரக்டா இலைய பேசுறா. அதை மீறி சில பேர் அங்க டவருக்குள்ள நுழைய பார்த்தாங்க. அவங்க தன்னை ஒயிட் நைட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க கமாண்டிங் ஆஃபீஸரை நான் பார்க்கணும் வரலன்னா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சாம்பிள் காமிக்க 3 நிமிஷத்துக்குள்ள வெளியே வரலன்னா இந்த அட்டாக் கிங்டம் குள்ள நடக்கும் அப்படின்னு இலைய சொல்லவும் கோயினும் இப்ப பதறி அடிச்சுட்டு ஓடி வர 2 minutes 50 seconds ஆயிருக்கு. 5 செகண்ட்ல தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு இலைய சொல்லவும் அந்த கோயின் தன்னை லிஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இதான் அந்த டவரோட விச்சா, நீ பண்றது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோயின் கொஞ்சம் திமிரா பேசுறா. உன்னோட பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் ஏன் டவருக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஒயிட் நைட்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்டா நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், இங்க நான் தான் கொஸ்டின் கேட்பேன், எதுக்காக அவங்க என் டவருக்குள்ள வர பார்த்தாங்க, என்னோட ட்ரெஷரை திருட பார்த்திருக்காங்க அப்படின்னு இலைய சொல்லவும் அவங்க ஒன்னும் திருடங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கோயின் சொன்னா. அதை எப்படி நான் நம்புறது, உன் மெமரிஸை நான் பார்த்து அவங்க திருடங்களா இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்றேன். இலைய போகவோ கிட்ட வராதன்னு கோயின் பயப்படுறா. சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த சோல்ஜர்ஸ் தடுக்கிறா. உடம்புக்கு உள்ளே இருந்து வந்து அந்த எல்ஃப் எல்லாரும் இப்ப மரமா மாறிட்டாங்க. பிளட் சக்கிங் ட்ரேஸ் இம்ப்ரெசிவா இருக்குல்ல, எவ்வளவு ஆளுங்க கிடைக்கும் அவ்வளவு தூரம் இது பெருசா வளரும் அப்படின்னு இலைய சொல்லவோ கோயின் பயந்து ஓடுனா. கோயினுக்கும் அதே முள்ளா இருக்கக்கூடிய அதே ரோட்ஸ் தான். இப்ப கோயினோட மைண்டை ரீட் பண்ணி அந்த மேஸ்ட்ரோ பத்தின இன்ஃபர்மேஷன் இவளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு இலைய பார்க்க சொன்னது கரெக்ட் தான். திருடுறதுக்காக அவங்க டவருக்குள்ள வரல. பட் ஆனா நீ ஒரு ரேசிஸ் ஹியூமன்ஸையும் நீ அழிக்க பிளான் போட்டிருக்க. எல்லா ஹியூமன்ஸையும் நீ ரிலீஸ் பண்ணணும். ஸ்லேவரிங்கிறதே இந்த எல்ஃப் நேஷன்ல இருக்கக்கூடாது. இல்லைன்னா உன் நேஷன் என் பெட்ஸுக்கு இரையாகும். இனி ஹியூமன் பீயிங்ஸே யாரும் மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாது. வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸ்க்கும் அவங்களுக்கான ரைட்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு எல்லா நேஷனையும் எதிர்த்து இவங்க வார இந்த எல்ஃப் நேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் மே ரிப்போர்ட் பண்றா. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்தது போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ நினைச்சு எல்லாரும் சோகமா இருந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரேன். நம்ம ஹீரோ ஆளுங்க செட்டப் பண்ணி கொடுத்த இடத்துல ஹியூமன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் கூட ஹியூமன் சைல்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா விளையாடுறாங்க. நேஷன்ல இருந்து 5000 ஹியூமன்ஸை ஃப்ரீ பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். அவரை சுத்தி இருக்கிற இடம் அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு தகுதி இல்லாததா இருந்தது. இதை மொத்தமா அழிச்சிடலான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் இப்போ என் ஒப்பீனியன் மாறி இருக்கு. ரிவெஞ்சை நான் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா வாழ்ற ஒரு உலகமா இதை மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எது சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவோம் மைலாட் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் உருவாக்குவேனா இல்ல அழிக்க போறேனான்னு எனக்கு தெரியல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து என்ன கரெக்டான பாதையில வழி நடத்துவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த அனிமே எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.